சார் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, கிட்னி வேற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது சார்ந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். அங்கே போனால் சடன்ட்டு பெட்டு ரெடியாக இருக்காது. ஸோ 1.5 மணி நேரம் அந்த ட்ராவலிங் அண்ட் வெயிட்டிங்கில் ஃபஸ்ட்டு இது போயிடும். 3.5 ஹவர்ஸ் ப்ளஸ் இது ஒரு 1.5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி ரிட்டன் நம்ம வர்றது வண்டி கிடைக்கணும், இது பண்ணணும், வெளியே வரணும், மெடிக்கல் ஷாப் அது பண்ணணும். ஒரு நாள் டு ஒரு நாள் 6 ஹவர்ஸ். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணோம்னா இப்படியே தான் இருக்கும். 3.5 ஹவர்ஸ் ஒரு நாள் பண்ணும்போதுனா இந்த ஷோல்டர்லாம் வலிக்கும், கை இன்னும் திரும்ப முடியும். ஏன்னா இன்ஜெக்ஷன் தான் போட்டுருக்கோம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது பிடுங்கிச்சுன்னா ரத்தத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. அவசியம் அது எடுத்து லாக் ஆகி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு மோர் தேன் 100 ml. ஒரு படத்துக்கு ஒரு 30 வாட்டி விழுறோம்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு படத்தில் பார்க்கும்போது விழுந்தும்போது நம்ம யாருன்னா ஒரு 3-4 அடி தரையில் விழ சொல்ல விழ முடியாது. ஒரு ஃபைட்டுக்கு 30 வாட்டி விழுறேன். 1000 ஃபைட்டுக்கு 30,000 வாட்டி அது மாதிரி விழுந்து விழுந்து விழுந்து. அது ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்தேன். ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு மசில்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி தெரியும், பட் நர்வஸில் சுருங்கிடும். கல்யாணத்தில் கூட என் ஒய்ஃப் என்ன கேட்டாங்கன்னா, நீ எப்படின்னா இருந்தோம், சினிமாவை வெளியே வச்சுட்டு என் புருஷனா உள்ள வாங்கலாம், உள்ளே வந்து சினிமா பற்றி பேசக்கூடாது. அவங்களும் சினிமா பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னென்னா பேரலைஸ் அட்டாக். அது யாருக்கும் நான் சொல்லலை. இந்த கை வரல, இந்த கால் வரல. ரொம்ப வேதனை ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து தியானம் பண்ணி 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 ஆஞ்சி இந்த 2 கையும் இந்த கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கால் கூட. சார் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, கிட்னி வேற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது சார்ந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஆல்மோஸ்ட் ஓவர். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஓகே. அவங்க எனக்கு கொடுத்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு பெரிய அது ஒரு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கண்டினியூவாக நம்ம இருக்கிறத பொறுத்து இருக்குது, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது. ஃபுட்டு நல்ல ஃபுட்டு அதை வச்சு தான் இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் அப்படின்வாங்க. அதுதான் கொடுமையிலும் கொடுமை பாட்டெல்லாம் வரும். அந்த மாதிரி டே பை டே 1 நாள் விட்டு 1 நாள் சம்டைம் கண்டினியூவாக பண்ண வரும். ஸோ 2 இந்த பக்கம் 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு அவுட்புட்டு ஒரு இன்புட்டு. ஸோ இந்த பக்கம் போய் துணி துவச்சிட்டு வர மாதிரி எல்லாம் சர்ஃபு போட்டு ஊற வச்சு எப்படி வரும் இல்லை அது மாதிரி சுத்தமாக வரும், வந்து இந்த பக்கம் மாறும். ஸோ அது 3.5 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 40 minutes to 1 hour ஆகிடும். அங்கே போனால் சடன்ட்டு பெட்டு ரெடியாக இருக்காது. ஸோ அங்கே போனால் ஒரு 1/2 hour to 1 hour ஆகலாம். ஸோ 1.5 மணி நேரம் அந்த ட்ராவலிங் அண்ட் வெயிட்டிங்கில் ஃபஸ்ட்டு இது போயிடும். அண்ட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் 3.5 ஹவர்ஸ். அது 3.5 ஹவர்ஸ் ப்ளஸ் இது ஒரு 1.5 ஹவர்ஸ் என்னாச்சு 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி ரிட்டன் நம்ம வர்றது வண்டி கிடைக்கணும், இது பண்ணணும், வெளியே வரணும், இல்லை மெடிக்கல் ஷாப் அது ஒன்று வரும். ஸோ டே பை டே ஒரு நாள் டு ஒரு நாள் 6 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல்லே இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து மறுநாள் அந்த டயர்ட்னஸ் போகாது. கரெக்டாக மறுநாள் ஈவினிங் மேலே கொஞ்சம் தெளிவாக இருக்கும். டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க, சார் மார்னிங் 10 o'clock வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிம்மதி ஒரு 10 மணி நேரம் கூட கிடையாதுமா. இந்த மொத்தம் 3 நாளில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. 48 daysல பேர் தான் தவிர அந்த தூங்குறது வலிக்கிறது ஏன்னா இந்த ஒரு சைடே இருக்கணும், கை வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணோன்னா இப்படியே தான் இருக்கணும் 3.5 ஹவர்ஸ். ஸோ ஒரு நாள் டு ஒரு நாள் பண்ணும்போதுனால இந்த ஷோல்டர்லாம் வலிக்கும். அதிலே பெட்டில் இருந்தாலும் கை இப்படி திருப்ப முடியாது, ஏன்னா இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது பிடுங்கிச்சுன்னா ரத்தத்தை ஸ்டாப் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதை எடுத்து லாக் ஆகி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு மோர் தேன் 100 ml வேஸ்ட்டாக போயிடும். பட் என்னென்ன ரீலோட் பண்ண முடியாது. அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது பிளட் வந்து ரீலோட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்னி டைல்யூட் ஆகாது எந்த ஒரு பொருளுமே. ஸோ பிளட்டு வந்து திருப்பி உடனே நீங்கள் யாருன்னா உடம்புலேருந்து நம்ம ஏற்றணும்னா அது டைல்யூட் ஆகாது. இப்போ பொதுவாகவே இந்த கிட்னி ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். தென் அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் ரொம்ப அதில் வந்துட்டு அவர் டாக்டர்லாம் என்ன சொன்னார், சுப்பராவ் சார், அவர் தான் எனக்கு ஃபுல்லாக அட்டென்ஷன் கொடுத்தது. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் பண்ணிக்கிறேன், இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன். மாத்திரை மருந்து கரெக்டாக சாப்பிட்றது, தூங்குறது கரெக்டாக, தூக்கம் மட்டும் எனக்கு முன்ன பின்ன வரும். அண்ட் மென்டலில் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு சின்ன இதெல்லாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றபடி எனக்கு இந்த இதெல்லாம் ஸ்பைனல் கார்டு ஏற்கனவே விழுந்து பழக்கம். விழுந்து பழக்கன்ற விழுந்து பிரச்சனை.
இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 30 வாட்டி விழுறோன்னு வச்சுங்களேன், ஒரு கீழே விழுறோம். நம்ம ஒரு படத்தில் பார்க்கும்போது விழுந்தும்போது நம்ம யாருன்னா ஒரு 3 4 அடி தரையில் விழ சொல்ல விழ முடியாது. ம். ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஃபைட்டுக்கு 30 வாட்டி விழுறேன், 1000 ஃபைட்டுக்கு 30,000 வாட்டி. அப்போ நம்மளோட மனுஷனா என்ன, ஒரு துணி எடுத்து கல்லில் துவைச்சா கூட கிழிஞ்சு போயிடுது. நம்ம வந்து அது மாதிரி விழுந்து 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 அது ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்தேன். ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு மசில்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ஆகிற மாதிரி தெரியும், பட் நர்வஸில் சுருங்கிடும் அண்டு ஃபுல்லாக பாடி ட்ரை பண்ணிடும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஃபுட்டு அண்டு ஃப்ரூட்ஸு அண்டு க்ரீன் எல்லாமே வந்து நாங்கள் அது கரெக்டாக முறைப்படியோ அதில் அதிகமாகவே நான் எடுப்பேன். அது அப்போத்துலேருந்தே தெரியும், எல்லாம் கிலோ கணக்கில் தான் எடுக்கிறது. அதனால இப்போ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன இந்த ஃபைனல் இந்த உடம்பு கரெக்டாக வேறு எதுவுமே கடலை, இதில் ஹார்ட்டு கிட்னி லங்ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. பயங்கர டைரெக்டாக கிட்னி தான் அது இது பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து ட்ரிங்க்ஸில் கொடுத்து பண்ணது என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷனில். அது ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு தெரியல, கொடுத்தவங்க எல்லாம் நல்லவங்க நினச்சி தான் நம்ம இருக்கிறோம். அதுவும் நம்ம மற்றவங்கள தான் வந்து யாரா என்னான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவரே இருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த நந்தான்ற திரைப்படத்தில் தாயை எல்லாம் தாயை நம்பி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கும். ஒரு தாய் தகப்பன்னு நம்ம உற்றார் ஒரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். யாரா தப்பு செஞ்சால் கூட உடனே மன்னிச்சிடுவோம். இன்னொன்று சுற்றி 4 பேர் அந்த குற்றத்தை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இருப்பாங்க. டே நீ செஞ்சது தப்புடா, அவன் என்ன செஞ்சால் நீ என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கூட்டு குடும்பம் கிடையாது இல்லையா? அதனால் உங்களுக்கு யாரும் வந்து கேட்கறதுக்கு இல்லை, இது போல் டிசைடிங் அத்தாரிட்டி கூட இவங்க எடுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் டிசைட் அத்தாரிட்டிக்கு நீ கரெக்டாக எடுத்துக்கிட்டா மற்ற கூட இருக்கவங்களுக்கும் இல்லாத போது தான் உனக்கு அது தப்பாக தெரியாது, நீ சொல்கிறது ரைட்டு. ஆனால் உன்னோட ஒரு 10-15 பேர் இல்லை, ஒரு சாப்பிட வேண்டாம், ஒரு 5-6 பேர் உங்களோட வந்து அவங்க உங்களை சுற்றி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போது ஒருத்தர் தப்பு செஞ்சால் அன்றைக்கி ராத்திரி தெரிஞ்சிடுவோம், பயப்படுவோம் நாங்கள். அக்கா வந்து திட்டுமோ, அண்ணன் வந்து திட்டுவாரோ, அவங்க சின்ன அண்ணன் வந்து அடிப்பானாச்சே, இப்படி இந்த வார்டன்ஸு நம்மளை இது பொழக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒருத்தர் கைண்டாக இருப்பாங்க, மன்னிச்சிடுவாங்க. ஒருத்தர் அடிக்க ஒரு மாதிரி இருறா அவன் வந்து பாவம் தெரியாமல் பண்ணிட்டால விட்றா அனுபவம் நாங்கள் யோசிப்போம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஸோ எல்லோரையும் நம்பி என்ன வேணா பண்ணோம். இது யாரோ ஒருத்தர் கமெண்டில் கேட்டாருந்தீங்களா, அது கூட தெரியாமல் சார் குடிச்சிங்க, அதுக்கு என்ன கலராக இருக்குது ஸ்லோ பாய்சனுக்கு. எனக்கு கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு இப்படி ஒரு இருக்காங்களா இது கூட தெரியாமல் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா சடனாக இந்த குடும்ப சூழல் நம்பிக்கைன்றது என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆகுது, நீங்கள் பாருங்கள், நம்பி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அவசரம் எடுக்கிற டிசிஷன் வந்து ராங் டிசிஷன். பட் அவங்க போராடுறாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு. நான் மட்டுமே உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி, தான் மட்டுமே உலகத்தில் இருக்க போகிற மாதிரியோ, தன்னை சுற்றி இருக்கவங்களாம் நான் சொல்கிறத கேட்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்து புருஷனை அது லவ் பண்ணி மேரேஜ் ஆகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள ஒரு விரிசல் ஏற்படுது. அது கல்யாணம் ரொம்ப க்ளோஸ், வெரி ஷார்ட் டைம்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா டிவோர்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் கிடையவே கிடையாது. ஒரு அண்ணன் தப்பு செஞ்சால் எல்லாரும் கேட்பாங்க, ஒரு தங்கச்சி தப்பு செஞ்சால் எல்லாரும் கேட்பாங்க. அப்பாவே தவறு செஞ்சாலும் அப்பா வந்து நாங்கள் தண்டிக்க முடியாது, ஆனால் அப்பா தலை குனிஞ்சின்னு போயிடுவார், பசங்க எதனா நம்மளை கேட்டுற போதும்ன்ட்டு. எப்படி நந்தா படத்தில் வந்து சூர்யாவுக்கு தாயே விஷம் கொடுக்கும்போது நம்பி சாப்பிட்றாரு பாருங்க. விஷம் தெரிஞ்சு கூட கொடுத்தா கூட அந்த நல்ல குடும்பம்னு சொன்னால் நீ எதை கொடுத்தாலும் சாப்பிட்றோமா அப்படின்னு. அந்த ஃபேமிலியில உங்களுக்கு அந்த காலம் இப்போ கிடையாது. இப்போ பொண்ணுங்களாம் நீ யாரை பார்த்து சொல்லி தாலி கட்டிக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நம்பிக்கை, நல்ல இடத்துல நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, நம்ம சொந்த பந்தத்திலே பார்க்கணும். இதுதான் எல்லாமே இருக்க தவிர இதுதான் இப்போ டோட்டலாக நடந்தது. ஸோ இந்த நம்பிக்கையை வச்சு தான் எல்லாம் சுற்றுச்சூழல் அமைகிறது எல்லாமே. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, டாக்டர் சைட்லேருந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சடனாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்து உங்களை பார்த்து பல பேருமே பயந்துருப்பாங்க, நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி உட்காருவோமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? அதுதான் இப்போ பிக் பாஸில் கூட கேட்டாங்க, எனக்கு வாட்ச் கிடையாது, டிவி கிடையாதுன்னா நான் பாட்டு பார்ப்பேன், எனக்கு நான் பாட்டு நல்லா இருப்பேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த காலத்தில் நாங்கள் பழக்கம். நீங்கள் பழைய காலத்து ஆளை பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கள் டிவி எதுவும் இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கு. ஆமாம், சவுண்ட் அலர்ஜி, நம்மளுக்கு சவுண்ட் ஆகாது. சினிமாவை பார்க்க மாட்டேனே. இப்போ 1500-1000 படம் மேலே பண்ணியிருக்கேன். அதிகபட்சம் பார்த்தா ஒரு 15 படம் தான் பார்த்துருப்பேன், அதிகபட்சம். ஹாஸ்பிட்டல் மேட்டர்னாலே நம்மளுக்கு பெரிய டக்கு ஞாபகம் வருது என்னன்னா, என்னுடைய இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுற காலத்தில் இருந்து
பிறந்த காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு, அதாவது உறக்கம் என்பது வீட்டில் தூங்குனதை விட ஹாஸ்பிட்டலில் தூங்குனது தான் அதிகம். காரணம் இந்த ஷூட்டிங் மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷ்னல் ஹை ஜம்ப் பிளேயர். நான் இந்தியாவிலே வந்துட்டு செகண்டாக வந்திருக்கேன். அண்டு வாலிபால், ஃபுட்பால் அதில் வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கேன். அண்ட் 800 ஸ்டேட் ரெக்கார்ட் தமிழ்நாடு. அண்ட் பெஸ்ட் ஃபயர் துப்பாக்கி தமிழ்நாடு. அண்டு ஜிம்னாஸ்டிக் பிளேயர். அண்டு தாய் பாக்ஸிங் அண்டு கலரி மாஸ்டர், ஸ்விம் டைவர், இப்படி ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் நம்ம டெக்காத்லெட்டர் மாதிரி அதுலேயும் ஃபுல்லாக லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் மொத்தமாக இருக்கும்போது. ஸோ பக்கா ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது வர்றது இதெல்லாம் நம்ம ஒழுங்காக உண்மையாக தூங்குனது பார்த்தா ரொம்ப கம்மி. வேலை பாரங்கள், வேலை சுமைகள் அதிகமாக இருந்ததுனால தூக்கம்லாம் இல்லை. வேலைக்கு போனது, ஸ்டண்ட்டில் போனது கூட சரி அடிபட்டால் பாதி ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். வீட்டில் போகிறது கஷ்டம். அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு ஷூட்டிங் வந்துடும். திருப்பி இதே மாதிரி. ஸோ ஃபைட் பண்ணிட்டு பண்ணுவோம் கூட எங்கேயும் தூக்கம் வராது. வெளியே அவுட்டர் தானே ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ இப்படியே ஷூட்டிங்னால என் கல்யாணத்தில் கூட என் ஒய்ஃப் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்படின்னா இருங்க, சினிமாவை வெளியே வச்சுட்டு என் புருஷனா உள்ளே வாங்க, உள்ளே வந்து சினிமா பற்றியே பேசக்கூடாது. அவங்களும் சினிமா பார்க்க மாட்டாங்க. அதான் சொன்னேனே, மொத்தமே வந்து நாங்கள் ஒரு 5-6 படம் கூட பார்க்கல. கல்யாணம் 30 வருஷம் ஆகுது. ஒரு 5-6 படம் கூட மொத்தமாக பார்க்கல. நாங்கள் 2 பேர் பார்த்தது அனைவரும் 2 படம் தான். இந்த உள்ள தள்ளி தான் அப்புறம் இன்னொரு படம் பார்த்தோம். அது பாதி தான், அது ஞாபகம் இல்லை. அதனால் ஷூட்டிங் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் எப்பவுமே வந்து ஒரு 10 ஷூட்டிங்கில் ஒரு ஷூட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. இந்த வெளியூரெல்லாம் போகிறோம்ல, இப்போ ஹைதராபாத், பாம்பே அண்டு கேரளா, இந்த கோயம்புத்தூர் அதெல்லாம் போகும்போது ஊட்டி கொடைக்கானலாம் சுற்றி பார்க்கணுன்ட்டு வந்துடுவாங்க. ரூம் ஓட்டியில் வர மாட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோன்னு ஒரு 2 நாள் ஃபுல் ரவுண்டிங். இப்படி தான் ஃபேமிலி ரன் ஆகிடும். தூங்குறதுக்கு நம்ம வந்து வீட்டில் நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நேரம் தூங்க முடியாது. இது பாதி அது பாதி தான். உறக்கம் பாதி ஹாஸ்பிட்டலில், மிச்ச பாதி தான் வீட்டில் தூங்குனது. ஸோ பாதி நாள் ஹாஸ்பிட்டலு, பாதி நாள் தான் வீடு. அந்த மாதிரி இப்போது என்னோடய லைஃப் போயிடுச்சு. ஸோ டாக்டர் வயசில் என்ன எனக்கு நான் சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் வைஸில் யூ ஆர் ஓகே, பட் இன்ஜூர் நிறைய இருக்குது. ஸ்பைனல் கார்டில் ஃப்ராக்சர்ஸ் நிறைய இருக்குது. அண்டு லெக்மெண்ட் டேர் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு போன்ஸ் வந்து டிஸ்லோகேட் நிறையா ஆகிருக்கு. ஸோ கை இந்த ஆங்கிள் இதெல்லாம் வந்து நிறையா உடஞ்சிருக்கு. இந்த கையெல்லாம் கூட ஒரு இதுவாக இருக்காது. ஃபுல்லாக எல்லாமே வந்து திரும்பி இருக்கும். ஃபுல்லாக உடஞ்சிது கிடைஞ்சிது எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். இந்த விரல்லாம் கூட உடஞ்சி இது மாதிரி கண்ணாடியெல்லாம் உடைக்கும் போதெல்லாம் தூளாக ஓட்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட்டில் ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு ஃபைட்டுக்கு 30 வாட்டி விழுந்தா ஒரு 1000 ஃபைட்டு வச்சுங்க, 30,000 வாட்டி அப்போ விழுந்தேன் நான். அது மாதிரி. ஸோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு உண்டான இப்போ வலி வந்து கிட்னி மாற்றணும், கிட்னி இருந்தால் உயிர் வாழலாம், அது மட்டும்தான் ஆச்சு. பெட் ரெஸ்ட் ஓவராக இருந்ததுனால, ஏன்னா இப்போ நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நம்மளுக்கு ரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல ஆப்ரேஷன், அப்போ என்ன ஆகும்னா அது சோர்ந்துடும் உடம்பு. அண்டு பெட்டில் படுத்துக்கிட்டே இருந்தோம் சொன்னால் எந்த பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனில் நர்வஸ்லாம் இதாகிடும். அதுக்கு தான் நான் சொன்னாங்க மேக்ஸிமம் 2 or 3 days 2 daysக்கு உடனே அவங்க நடக்க வச்சுருவாங்க எல்லோரையும், பேஷண்ட்டெல்லாம். பட் எனக்கு என்னென்னா பெரலிஸ் அட்டாக் ஆச்சு. அது யாருக்கும் நான் சொல்லலை. இந்த கை வரல, இந்த கால் வரல, ரொம்ப வேதனை ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து யோகா நல்லா பண்ணுவேன்றனால கலரி அந்த இதில் தியானம் நல்லா பண்ணுவேன். ஸோ அதை தியானம் பண்ணி ஆஞ்சனை வேண்டி இந்த 2 கையும் இந்த கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கால் கூட இப்போ தூக்கும். நான் உட்காந்துக்கிட்டு தூக்க முடியும், நின்றுட்டு பண்ண முடியாது. ஹிப்பு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கேன்னா எக்ஸசைஸ்லாம் காலெலாம் நல்லா தூக்குவேன், ஃபுல்லாக 90 degree தூக்குவேன். பட் நிற்கி பண்ண முடியும், நின்று பண்ண முடியாது. ஸோ இந்த லெவலில் இருக்குது. அவர் டாக்டரும் சொல்லிட்டார், எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, பண்ணணும், நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணணும், அது அந்த செகண்ட் டைம் நீங்கள் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ நாங்கள் எந்த ஐடியாவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட்டை விட அவங்க சொல்லி தர்றதோட எனக்கு அதிகமாக எனக்கு வந்து பாடம் தெரியும். அதை பற்றி கொஞ்சம் கலரியெல்லாம் படித்ததுனால வருமானம் தெரியும், எங்கே நரம்பு எங்கே இதுன்றது. நாங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம் ஈஸியாக. ஸோ இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க கூட வருமா தெரிஞ்ச ஒரு மலையாளி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இவ்வளோ பேர் ஆஃபீஸ் பார்க்க எல்லாம் பார்ப்பாங்கன்னா காலியாக இருக்குன்னு வீடு காலி பண்ண மாதிரியே புதுசு. இப்போ தான் இனிமேல் பொருளாக கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற சேருக்கு உங்களுக்கு பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சோஃபாவுக்கு இப்போ அதெல்லாம் வச்சா என்னால் ப்ரைவேஷன் நடந்து போக முடியாது, படுத்துன்னு உருள முடியாது, கால் கை திருப்ப முடியாது. ஸோ கிரவுண்டில் வந்து நம்ம பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் 12 feet இந்த பக்கம் 12 feet இருக்கணும்.
நான் 6 ஃபீட் இருக்கேன், மிச்சம் இந்த பக்கம் 3 அடி, இது பின்னாடி 3 அடி, அவ்வளோதான் ஹாலு. ஸோ அதுலேயும் எக்ஸசைஸ் பண்ணணும், காலை மடக்கி இது பண்ணுறது, ப்ரீத்திங் பவர் பண்ணுறது, அப்புறம் ஸ்லோகம் சொல்கிறது, அப்புறம் நல்ல சந்தோஷமான பாட்டை பாடுறது, இதெல்லாம் வந்து மைண்ட் தெரப்பி. அது சாங்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை உங்களுக்கு உடம்பு முடியுது இல்லையோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க முக்கியமாக. அது சொல்ல மறந்துட்டீங்களா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஓகேப்பா.